நான் எப்பொழுதும் சொல்லுவது இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அப்படின்னு. அதாவது பேசுகிறவர்களுக்கு பேசுகிற கருத்து மூளையில் இருக்கு, பேசுகிற திறமை, ஆற்றல், வாய் எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த மைக்கை எட்டுறதுக்கு கொஞ்சம் உயரம் தேவைப்படுது. சமூகத்தில் இந்த உயரத்தின் காரணமாக இந்த இடைவெளியால் வாய்ப்பு இழந்த ஆயிரக்கணக்கான மக்கள் குறைந்தது 6 அடி உயரம் இருப்பவர்களை மனதில் வைத்து திட்டமிடப்படுவது. பேருந்து படிக்கட்டு கூட பெண்களை மனதில் வைத்து வரையப்படுவது அல்ல. ரயில் பெட்டியிலே பெண்கள் பெட்டி என்பது பக்கத்து ஊரில் தான் நிற்கும். அவர்கள் பெரும்பாலும் பிளாட்பாரத்தில் இறங்குவதில்லை, தண்டவாளத்தில் தான் குதிக்கிறார்கள். எல்லோரும் குறிப்பிட்டார்கள் ஜூன் 4க்கு பிறகு என்று. ஆனால் அண்மையில் இந்த செய்திகளை சொல்லும் பொழுது ஒரு சிலர் நீங்கள் அவசரப்பட்டு அப்படி சொல்லிவிடாதீர்கள், ஏன்னா என்ன வேணா நடக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். தேர்தல் முடிவு இப்படி போய்விடுமோ அப்படி போய்விடுமோ என்று தேர்வு எழுதிய மாணவனைப் போல மாணவியைப் போல அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தேர்தல் முடிவுகள் எதிர்மறையாக வந்தால் அதிகாரத்தில் இருப்பவர்கள், ஆணவத்தில் இருப்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பது உண்மை. காலகாலமாக பெண்களின் பங்களிப்பில்லாமல் எந்த இயக்கமும் இல்லை. ஆனால் வரலாற்றை எழுதும் பொழுது கடைசியாக ஒரு சாப்டர் வரும், இந்த கட்சியில் பெண்கள். ஆக கட்சி என்பது பெண்களுக்கல்ல, அந்த கட்சியில் பெண்கள், இந்த அமைப்பில் பெண்கள், அந்த சாப்டர்ல மட்டும்தான் பெண்கள் வருவார்கள். இப்படி எழுதப்படுகிற வரலாற்றில் எந்த தியாகத்தில் பெண்கள் குறைந்திருக்கிறார்கள்? நம்முடைய கலைஞர் பிரகாஷ் ராஜ் அவர்கள், அவர் பல்வேறு கருத்துக்களை சொல்லுகிறவராக இருந்தாலும் கூட அவரை மிக ஆழமாக உசுப்பி விட்டது, இதை பேசி ஆக வேண்டும், இவங்களுக்கே இந்த நிலைமைனா இந்த நாட்டில் மற்றவர்கள் நிலை என்ன என்று அவரை இந்த பொதுவெளிக்கு எடுத்து வந்தது கௌரி லங்கேஷ் அவர்களுக்கு நிகழ்ந்த படுகொலை. இன்றைக்கு இந்தியாவை பீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருநோய் அது அடுத்த மாசம் போயிடுங்க. ஏன்னா கிட்டு ஓவர் ஆயிடுச்சு. ராமர் கோவில் கட்டினாரு, ஒன்னும் எடுபடல. சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு 3000 அடி செலவு வச்சாரு, ஒன்னும் எடுபடல. சரி நம்மளே கடவுள் சொல்லிடுவோம். அந்த முடிவு பண்றது அர்த்தம்னா ரொம்ப புத்தி போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப ராமர் கோவிலுக்கு வேலை இல்லை அப்படிதானே, நானே கடவுள். எப்பவுமே பாசிசம், சர்வாதிகாரம் இதெல்லாம் ஒரே விதமான குணங்கள் தாங்க. உலக வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரே மாதிரிதான் செயல்படுவாங்க. அன்று முதல் இன்று வரை நான் தான் கடவுள், எனக்கு கடவுள் தன்மை இருக்கிறது, எனக்கு இறைத்தன்மை இருக்கிறது, எனக்கு எல்லோரும் கட்டுப்பட வேண்டும், எனக்கு எல்லோரும் கீழ்பட வேண்டும், நான் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுவது சர்வாதிகாரியுடைய இயல்பு. நான் எப்பொழுதும் சொல்லுவது இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அப்படின்னு. அதாவது பேசுகிறவர்களுக்கு பேசுகிற கருத்து மூளையில் இருக்கு, பேசுகிற திறமை, ஆற்றல், வாய் எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த மைக்கை எட்டுறதுக்கு கொஞ்சம் உயரம் தேவைப்படுது. சமூகத்தில் இந்த உயரத்தின் காரணமாக இந்த இடைவெளியால் வாய்ப்பு இழந்த ஆயிரக்கணக்கான மக்கள், இன்னும் சொன்னால் கோடிக்கணக்கான மக்கள் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் இந்த அளவுகோல்கள், இந்த மேடையின் அளவு, இவை அனைத்துமே குறைந்தது 6 அடி உயரம் இருப்பவர்களை மனதில் வைத்து திட்டமிடப்படுவது. பேருந்து படிக்கட்டு கூட பெண்களை மனதில் வைத்து வரையப்படுவது அல்ல. ரயில் பெட்டியிலே பெண்கள் பெட்டி என்பது பக்கத்து ஊரில் தான் நிற்கும். அவர்கள் பெரும்பாலும் பிளாட்பாரத்தில் இறங்குவதில்லை, தண்டவாளத்தில் தான் குதிக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த அமைப்புக்கிடையில் இந்த மேடை நிகழ்வுகளை எப்படி நேர்த்தியாக நடத்துகிறார்களோ அதை போல கூடியிருக்கிற உங்களுடைய அன்பு, மகிழ்ச்சி, ஆரவாரம் இவற்றுக்கிடையில் இந்த விருதை பெறுவது என்பது ஒரு பெருமிதமான உணர்வை தருகிறது என்கிற மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தோழர் திருமா அவர்கள் என்னுடைய நண்பர், எனது கல்லூரி தோழர்.
நான் அந்த காரணத்தினாலேயே இதற்கு முன்பு தம்பி வன்னியரசு அவர்கள் பலமுறை இந்த விருது பற்றி குறிப்பிடும் பொழுது எனக்கு விருது வேண்டாம், வேற யாருக்காவது கொடுங்கள், இன்னும் அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், என்னை ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும், அப்படி வெளிச்சம் படாதவர்களை மேலே அழைத்து அவர்களுக்கு சிறப்பு செய்யுங்கள் என்று பலமுறை கேட்டிருக்கிறேன். இந்த முறை தோழர் ரவிக்குமார் அவர்கள் என்னிடம் இந்த விருதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது கூட நான் மறுப்பதற்கும் தயங்குவதற்கும் வேறொன்றும் காரணம் இல்லை, இன்னும் யாருக்காவது அது கிடைக்க வேண்டும் என்பதுதான், அவர்களுக்கு அது ஒரு பெருமிதத்தை மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பது. ஆனால் தோழர் சொன்னார், உங்களுக்கு கொடுக்காவிட்டால் ஏன் அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்ற கேள்வியும் எங்களுக்கு வரும், ஆகவே அந்த சங்கடமும் ஏற்படக்கூடாது என்கிற அந்த பொறுப்புணர்வோடு இந்த விருதினை ஏற்றுக்கொள்வது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இங்கு கூடியிருக்கிற உங்களுடைய இந்த உணர்ச்சி, தோழர் சிக்கந்தர் அவர்கள் சொன்னார், எல்லோரும் குறிப்பிட்டார்கள் ஜூன் 4க்கு பிறகு என்று. ஆனால் அண்மையில் இந்த செய்திகளை சொல்லும் பொழுது ஒரு சிலர் நீங்கள் அவசரப்பட்டு அப்படி சொல்லிவிடாதீர்கள், என்ன வேணா நடக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். என்ன வேணா தோழர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் கூட ஒரு பேட்டியில் அதை சொல்லியிருந்தார். தேர்தல் முடிவுகள் வேறு மாதிரி வருதுன்னா மன்னர்கள் என்ன வேணா செய்வாங்க. உண்மையில் நண்பர்களே, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இறுதிக்கட்ட தேர்தல் வரை வந்துவிட்டது. இந்தியாவில் நாம் காணுகிற மக்களின் எழுச்சி என்பது உண்மை. அதை எதற்காகவும் நாம் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்றோ, தேர்தல் முடிவு இப்படி போய்விடுமோ அப்படி போய்விடுமோ என்று தேர்வு எழுதிய மாணவனைப் போல மாணவியைப் போல அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தேர்தல் முடிவுகள் எதிர்மறையாக வந்தால் அதிகாரத்தில் இருப்பவர்கள், ஆணவத்தில் இருப்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பது உண்மை. எனவே நம்முடைய பணி என்பது தந்தை பெரியார் அவர்கள் சொல்வதைப் போல இந்த தேர்தலுக்கானது மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைக்கானது, இந்த நாட்டுக்கானது. எனவே எப்படிப்பட்ட இன்னல்கள் வந்தாலும் இந்த பணியை எடுத்து செல்ல வேண்டியது நம் அனைவருடைய கடமை, பொறுப்பு. இந்த மேடையில் ஐயா சுப்பராஜன் அவர்களுக்கும் இன்னும் பெரியவர்கள், இந்த விருது வழங்கப்பட்டவர்களுடைய பெயர்கள் இந்த நாட்டினுடைய கட்டமைப்பு, கான்ஸ்டிடியூவன்சி எப்படி இருக்கணும் என்பதற்கான ஒரு சான்று. யார் யாரெல்லாம் சேர்ந்தது இந்த மண், இந்த சமூகம், அவர்கள் அத்தனை பேரையும் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்கிற அளவில் 7 பெரும் அறிஞர்கள், தலைவர்கள், சான்றோர்களுடைய பெயரில் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. இந்த நேரத்தில் நான் பெரிய கொள்கை பிரசங்கம் செய்ய வரவில்லை. ஆனால் என்னுடைய வேண்டுகோளாக அடுத்த ஆண்டு இந்த விருதுகளை வழங்கும் பொழுது இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில், பொது வாழ்க்கையில் தனித்தடம் பதித்த அம்மையார் மீனாம்பாள் சிவராஜ் அவர்கள் பெயரிலும் 1910-15 ஆண்டுகளில் தொடங்கி தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக தனிப்பெண்ணாக நின்று போராடிய மூவலூர் ராமாமிர்தம் அவர்களுடைய பெயரிலும் சமூகத்தில் போராடுகிற பெண்களுக்கு 2 விருதுகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும், அந்த முதல் விருதுக்கான தொகையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற அறிவிப்பையும் வழங்கி, ஏனென்றால் பெண்களுடைய முக்கியத்துவம் என்பது காலகாலமாக பெண்களின் பங்களிப்பில்லாமல் எந்த இயக்கமும் இல்லை. ஆனால் வரலாற்றை எழுதும் பொழுது கடைசியாக ஒரு சாப்டர் வரும், இந்த கட்சியில் பெண்கள். ஆக கட்சி என்பது பெண்களுக்கு அல்ல, அந்த கட்சியில் பெண்கள், இந்த அமைப்பில் பெண்கள், அந்த சாப்டர்ல மட்டும்தான் பெண்கள் வருவார்கள். இப்படி எழுதப்படுகிற வரலாற்றில் எந்த தியாகத்தில் பெண்கள் குறைந்திருக்கிறார்கள், எந்த தியாகத்தில் பெண்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இருந்தது? அண்மையில் அறிவியலுக்கும் மதங்களுக்குமான மோதலின் வரலாறு என்ற நூலை படித்து திறனாய்வு செய்திருந்தேன். ஜான் வில்லியம் டிராப்பர் எழுதிய அந்த நூலில் நமக்கு தெரிந்து அறிவியல் கருத்துக்காக
படுகொலை செய்யப்பட்டவர் என்று புரூனோவை பற்றி தான் படித்துக் கொண்டிருக்கிறோம். கலிலியோ பட்ட துன்பங்களை தான் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்களுக்கெல்லாம் முன்னால் மதவாதிகளால் கொலை செய்யப்பட்டவர் ஹிப்பாட்டியா என்ற ஒரு பெண் என்கிற செய்தியை நானே இப்பொழுதுதான் முதலாக படித்தேன். இந்தியாவில் மிக பெரும் அறிஞர்கள் சனாதன் சன்ஸ்தா என்ற அமைப்பினால் கொலை செய்யப்பட்டார்கள். நரேந்திர தபோர்கர், கோவிந்த் பன்சாரி அவர்கள், கல்புர்கி அவர்கள், இவர்களெல்லாம் சிறந்த பேராசிரியர்கள், அறிஞர்கள். அவர்களுக்கு இணையாக சனாதனத்தை அச்சுறுத்துகிற சக்தியாக இருந்த கௌரி லங்கேஷ் அவர்கள் அவர் வீட்டிலே படுகொலை செய்யப்பட்டார். எந்த தியாகமாக இருந்தாலும் இயக்கமாக இருந்தாலும் அந்த பெண்களின் உழைப்பும் அர்ப்பணிப்பும் அதற்கு அடித்தளமாக அமைந்திருக்கிறது. உண்மையில் சொன்னால் நம்முடைய கலைஞர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் அவர் பல்வேறு கருத்துக்களை சொல்லுகிறவராக இருந்தாலும் கூட அவரை மிக ஆழமாக உசுப்பி விட்டது. இதை பேசி ஆக வேண்டும், இவங்களுக்கே இந்த நிலைமைனா இந்த நாட்டில் மற்றவர்கள் நிலை என்ன என்று அவரை இந்த பொதுவெளிக்கு எடுத்து வந்தது கௌரி லங்கேஷ் அவர்களுக்கு நிகழ்ந்த படுகொலை. இப்படிப்பட்ட வரலாற்று செய்திகளை எந்த காலத்திலும் நாம் நினைவில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளோடு இந்த விருதினை தந்தை பெரியார் பெயரில் பெரியார் ஒளி என்கிற விருது, அவர்கள் பாராட்டில் குறிப்பிட்டது போல 4 வயதில் நான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் கவிதையோடு மேடை ஏறினேன். தந்தை பெரியாரும் புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் தான் என்னை உலகம் முழுவதும் கொண்டு சென்றவர்கள். அதில் இருந்து தொடங்கிதான் ஒவ்வொரு இயலாக சமூகத்தின் ஒவ்வொரு பகுதியாக தெரிந்து இன்றைக்கு அவற்றுக்காக பேசுகிற, கருத்துக்களை முன்வைக்கிற, போராடுகிற இடத்திற்கு என்னை கொண்டு சென்றது என்று சொன்னால் அந்த அடிப்படையில் அமைந்த தந்தை பெரியார் பெயரிலான விருதினை அளித்ததற்காக மீண்டும் எழுச்சி தமிழர் சொல் திருமா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்குரியவர்களே, அற்புதமான ஒரு வாழும் அம்பேத்கராக இன்றைக்கு நம்மிடையே நடமாடி கொண்டிருக்கின்றவர், களமாடி கொண்டிருக்கின்றவர்கள் தான் சொல் திருமா அவர்கள். நான் ஏதோ இது வெறும் வார்த்தைக்காக சொல்லவில்லை, வெறும் அலங்காரத்துக்காக சொல்லவில்லை. வெல்ஃபேர் கட்சியினுடைய மிகப்பெரிய மாநாடு கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற இடங்களில் எல்லாம் அவர் பங்கு பெற்றவர். அங்கிருக்க தோழர்களுடைய உண்மைகளை கவர்ந்தவர். எனவே இன்று முதல் தயவு செய்து அவரை தமிழன் என்று ஒதுக்கிவிட வேண்டாம், குறுக்கிவிட வேண்டாம், இந்தியனாக உயர்வுத்துவோம். ஆக எப்படி அம்பேத்கர் அவர்கள் இந்திய அனைவருக்கும் சொந்தமோ, இன்னும் சொல்ல போனால் உலகத்தாருக்கு சொந்தமோ, அது போன்ற எழுச்சி தமிழர் அவர்கள் இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய ஒளி விளக்காக திகழ்வார்கள் என்பதனை அடுத்த மாதம் முதல் வாரம் வெளிவரக்கூடிய அந்த தேர்தல் முடிவுகள் கண்டிப்பாக சொல்லதான் போகிறது. அந்த பாராட்டு விழாவிலே நாங்களும் வரத்தான் போகின்றோம். ஆக எங்களை பொறுத்தவரை எப்பொழுதுமே நிரந்தர எம்பி அவர்கள். இன்னும் சொல்ல போனால் நிறைய தகுதி இருக்கிறது. இந்திய கூட்டணியினுடைய அந்த தன்மையை கருதி அடக்கத்தோடு பேசுகிறேன். ஆக அன்புக்குரியவர்களே, எளிமையான முறையிலே எங்களோடு களமாடிய தோழர் தான் சொல் திருமா அவர்கள். ஆக ஒரு நிகழ்ச்சி என்றால் முன்கூட்டியே வந்துவிடக்கூடிய அற்புதமான பண்புகளுக்கு சொந்தக்காரர்கள். ஆக இன்றைக்கு இவ்வளவு பெரிய மக்கள் திரளை கட்டுப்படுத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு ஒப்பற்ற சக்தியாக, ஒப்பற்ற மையப்புள்ளியாக தோல் திருமா அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஆக ஒரு புறத்திலே தலிதுகளும் அவர்களை நேசிக்கின்றார்கள், இஸ்லாமியர்கள் நேசிக்கின்றார்கள், கிறிஸ்தவர்கள் நேசிக்கின்றார்கள். அனைத்தையும் கடந்து பாசிசத்தை எதிர்ப்பவர்கள் நேசிக்கின்றார்கள். அதுதான் முக்கியமான புள்ளி. ஆக இன்றைக்கு இந்திய அரசியலிலே 2 புள்ளிகள் தான் பேசப்பட வேண்டும். ஒன்று, பாசிசத்திற்கு ஆதரவானவர்கள், சனாதன ஆதரவாளர்கள். மற்றொன்று, சனாதனத்தை எதிர்ப்பவர்கள், பாசிசத்தை எதிர்ப்பவர்கள். ஆக பாசிசத்தை எதிர்ப்பவர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய அத்துணை தகுதியும் சகோதரர் தொல் திருமா அவர்களுக்கு முழுமையாக இருப்பதாக நான் உணர்கிறேன். ஆக அன்புக்குரியவர்களே, இன்னொரு எனக்கு பெரிய மகிழ்ச்சியா என்னன்னு கேட்டீங்கன்னா, திரு பிரகாஷ் ராஜா இருக்கட்டும், தோழர் முத்தரசனா இருக்கட்டும், தோழர் அருள்மொழியா இருக்கட்டும், மட்டுமுள்ளான தோழர்களா இருக்கட்டும்,
சமகாலத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக பழகி கொண்டிருப்பவர்கள், ஒன்றாக போராட்ட களத்தில் களமாடி கொண்டிருப்பவர்கள். அவர்கள் வாசித்த அந்த அறிக்கையை விட அந்த நிர்வாகிகள் சொன்னதை போல பல மடங்கு செயல்களை செய்திருக்கின்றோம். ஆனாலும் கூட காலத்தின் அருமை கருதி சில குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் அவர் முன்னெடுத்திருக்கின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அனைத்தையும் இணைக்கக்கூடிய, மதசார்பற்ற சக்திகளை இணைக்கக்கூடிய, சமூக நீதிக்காக போராடக்கூடிய, ஜனநாயகத்துக்காக போராடக்கூடிய, அனைத்தையும் தாண்டி விழுமம் சார்ந்த அரசியலை எப்படி நடத்த வேண்டும் என்று பாடம் நடத்தக்கூடிய ஒரு சிறந்த தகுதி தோழர் அவர்களுக்கு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அரசியல் நடத்துவது எளிதான ஒன்றல்லங்க. அதுவும் பாசிசத்திற்கு எதிராக பிரம்மாண்டமான முறையில் வளர்ந்திருக்கின்ற அந்த பாசிசத்தை தன்னந்தனி ஆளாக என்று எழுதக்கூடிய மிகப்பெரிய திண்மை படைத்தவர். இன்னும் சொல்ல போனால் பாசிசத்திற்கு விலை போகாத ஒப்பற்ற தலைவர் அவர்கள். இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல சகோதர சகோதரிகளே. அரசியலில் ஈடுபடுகின்ற என்னை போன்றவர்கள், தோழர் முத்தரசன் போன்றவர்கள், தோழர் அருள்மொழி போன்றவர்களுக்கு தான் இதனுடைய வழி என்ன, இதனுடைய அழுத்தம் என்ன, இதனுடைய கணம் என்ன, இதனுடைய பரப்பளவு என்ன, இதனுடைய ஆழம் என்ன, இதனுடைய அகலம் என்ன என்பதை முழுமையாக நாங்கள் புரிந்தவர்கள், உணர்ந்தவர்கள். ஆக அற்புதமான ஒரு தலைமை. என்ன சொல்லுகிறாரோ அதை செயல்படுத்துகிறார், எதை செயல்படுத்துகிறாரோ அதை சொல்லுகிறார். அதுதான் இங்கே நிற்கின்றார். ஆக இன்றைக்கு எல்லோரும் பேசுவார்கள், ஆனால் மனிதனே உன் விலை என்ன என்று அன்றைக்கு மௌலானா அபுல் அலா மௌதூதி இமாம் அவர்கள் ஒரு புத்தகத்தில் எழுதுகிறார்கள். அது என்ன சொல்றாங்கன்னா, எல்லோருக்கும் ஒரு விலை உண்டு, அந்த இடத்திலே அவர் விலை போய் விடுவார். ஆனால் நம்முடைய எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்கள் அதையும் தாண்டி இன்றைக்கு நடமாடும் அம்பேத்கராக நம்மிடத்தில் களமாடி கொண்டிருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்டவர்களுடைய கையினால் விருது பெறுவதை ஜமாத் இஸ்லாமின் அமைப்பு சார்பாக, வெல்ஃபேர் பார்ட்டியின் சார்பாக, சமரசம் பத்திரிகையின் சார்பாக மனப்பூர்வமான முறையை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்தியாவை பீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருநோய், அது அடுத்த மாசம் போயிடுங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா பித்து ஓர் ஆயிடுச்சு. ராமர் கோவில் கட்டினாரு, ஒன்னும் எடுபடல. சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு 3000 கோடி செலவச்சாரு, ஒன்னும் எடுபடல. சரி, நம்மளே கடவுள் சொல்லிடுவோம். அந்த முடிவு பண்றது அர்த்தம்னா ரொம்ப புத்தி போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆக புத்தி போயிடுச்சு, அது முத்தி போயிடுச்சு. அதுதான் இதுக்கு நிலவர். அதுதான் நான் என்ன கேட்கிறேன், ஒரு 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 மதிப்பு வாய்ந்த பிரதமர் இப்படி பேசுவாரா? அப்ப என்ன ஆச்சுன்னா, நீங்க இவ்வளவு நாளா சொன்னது என்ன ஆயிடுச்சு? அப்ப ராமர் கோவிலுக்கு வேலை இல்லை, அப்படிதானே? நானே கடவுள். எப்பவுமே பாசிசம், சர்வாதிகாரம் இதெல்லாம் ஒரே விதமான குணங்கள் தாங்க. உலக வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரே மாதிரிதான் செயல்படுவாங்க. அன்று முதல் இன்று வரை நான் தான் கடவுள், எனக்கு கடவுள் தன்மை இருக்கிறது, எனக்கு இறைத்தன்மை இருக்கிறது, எனக்கு எல்லோரும் கட்டுப்பட வேண்டும், எனக்கு எல்லோரும் கீழ்பட வேண்டும், நான் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்வது சர்வாதிகாரியுடைய இயல்பு. அது ஹிட்லராக இருக்கட்டும், முசோலினியாக இருக்கட்டும், இன்றைக்குள்ள நம்மளாக இருக்கட்டும், ஆக எல்லோருக்குமே அந்த இயல்பு தான். அந்த இயல்புடைய பிரதிபலிப்பாக தான் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அனைத்திற்கும் ஒரு வேக தடையாக இன்றைக்கு இருப்பது விடுதலை சிறுத்தை கட்சிகள். ஆக அன்புக்குரியவர்களே, திருமாவளவர்கள் தயவு செய்து அவருடைய பாராளுமன்ற உரைகளை பாருங்கள். அவர் எதற்கெல்லாம் குரல் கொடுத்திருக்கின்றார். ஆர்டிகல் 370 எதிராக ஒற்றை மனிதராக நின்று களமாடி இருக்கின்றார். பொது சிவில் சட்டத்துக்கு எதிராக களமாடி இருக்கின்றார். அது ஆணித்தரமான வாதம். ஏன் பொது சிவில் சட்டம் கூடாது என்பதை நிரூபித்து அற்புதமான முறையிலே பேசியிருக்கின்றார். முத்தலாக் தடை சட்டம் வரும்போது குரல் கொடுத்தவர் அவர்தான். சிஇஜே வரும்போது குரல் கொடுத்தவருடைய வரிசையிலே முதன்மையிலே நிற்கக்கூடியவர்கள் திருமா அவர்கள் தான். அன்புக்குரியவர்களே, அவர்கள் தமிழக பிரச்சனையை மட்டும் பார்க்கவில்லை, தேசிய பிரச்சனையை பார்க்கின்றார், இந்தியாவுடைய பிரச்சனையை பார்க்கின்றார். ஆக இந்தியா ஒருங்கிணைந்த நாடாக இருக்க வேண்டும், இந்தியா மதசார்பற்ற நாடாக இருக்க வேண்டும், இந்தியாவிலே வகுப்பாக செடி வேரோடி மண்ணோடு கலைந்து துடிந்து எரியப்பட வேண்டும் என்பதை மனதார விரும்பக்கூடிய ஒப்பற்ற தலைவரை நீங்கள் தலைவராக பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது உண்மையிலேயே கொண்டாடப்பட வேண்டிய தலைவர். உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்தான் இந்த விழாவுடைய நாயகர். நாங்களெல்லாம் அவரோட கூட இருப்பவர்கள். என்றைக்குமே வெல்ஃபேர் கட்சி அவரோட கூட இருக்கும், என்றைக்குமே ஜமாத் இஸ்லாமின் அவரோட கூட இருக்கும். சமரச நிலையிலே அற்புதமான முறையில் கலந்து கொண்டார். அது மட்டுமல்ல,
எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவருக்கும் சம உரிமை வேண்டும் என்பதிலே அவர் தவறாக தொண்டாற்றி வருகின்றார். கல்வியிலே உரிமை வேண்டும், பொருளாதாரத்திலே உரிமை வேண்டும், ஆட்சி அதிகாரத்திலே உரிய பங்களிப்பு வேண்டும். ஆக இதற்காக பிரதித்துவ விகிதாச்சாரம் தான் சிறந்த தீர்வு என்பதனை அற்புதமான முறையில் சொல்லியிருக்கிறார்கள். ஆக அதை நோக்கி நகர்த்த வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய தமிழக தலைவரை இந்திய தலைவராக நாம் கொண்டாட வேண்டும். எழுச்சி தமிழரை எழுச்சி இந்தியராக கொண்டாட வேண்டும். வாழும் அம்பேத்கராக கொண்டாட வேண்டும். காலத்தினுடைய அருமையை கருதி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களிடம் நன்றி தெரிவித்து விட்டு இந்த சிறப்பு மிகுந்த விருதுகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் சார்பாக, ஜமாத் இஸ்லாமிய தமிழகத்தின் சார்பாக, சமர்சம் பத்திரிகையின் சார்பாக, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் சார்பாக எனது இதயமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து விட்டு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. இந்த விருது எப்படி துவங்கியது என்கின்ற ஒரு சிறிய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 2007ஆம் ஆண்டு அன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பெயரிலான விருதை அறிவித்தார். அந்த அறிவிப்பு வந்தவுடன் அவரிடத்திலே நன்றி சொல்வதற்காக தலைவர் அவர்கள் சென்றார்கள். நானும் உடன் சென்றிருந்தேன். அப்பொழுது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு தலைவர் ஒரு கருத்தை தெரிவித்தார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பெயரிலான இந்த விருதை எனக்கு வழங்குவதை விட தலித் அல்லாத சான்றோர் பெருமக்கள், இந்த மக்களுக்காக சமத்துவத்துக்காக பாடாற்றுகிறவர்கள், அவர்களுக்கு வழங்கினால் அது சிறப்பாக இருக்கும் என்று குறிப்பிட்டார்கள். அப்பொழுது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த ஆண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், பிறகு உங்கள் கோரிக்கையை ஆலோசனையை பரிசீலிக்கிறேன் என்று சொன்னார். அந்த ஆண்டு நம்முடைய தலைவருக்கு ஜனவரி மாதத்தில் அந்த விருது வழங்கப்பட்டது. அப்பொழுது தலைவர் ஒரு முடிவை சொன்னார். ஏன் அரசாங்கத்திடம் நாம் கோரிக்கை வைக்க வேண்டும், நாமே அந்த விருதை வழங்குவோம் என்று முடிவெடுத்தார். முதலிலே புரட்சி அம்பேத்கர் பெயரிலான விருது மட்டும்தான் வழங்குவது என்று முடிவெடுக்கப்பட்டு 2007ஆம் ஆண்டிலே பேராசிரியர் கல்யாணி அவர்களுக்கு முதல் விருது வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு இந்த விருதுகளின் எண்ணிக்கை ஒவ்வொருவரும் இப்பொழுது அன்புக்குரிய அருள்மொழி அவர்கள் சொன்னது போல பல ஆலோசனைகளை சொல்ல சொல்ல அந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே போனது. நானும் என் பங்குக்கு அயோத்திதாசர் பெயரில் விருது வழங்குகிற என்ற ஒரு கோரிக்கையை வைத்து அதையும் அதிலே சேர்த்து விட்டேன். இன்றைக்கு 7 விருதுகள் வழங்கப்படுகின்றன. அருள்மொழி அவர்கள் சொன்ன கருத்தை நாங்களே பல முறை விவாதித்திருக்கின்றோம். பெண்களுடைய உரிமைகளுக்காக தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை துறந்தார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். பெண் ஏன் அடிமையானாள் என்ற பெண்ணியத்தினுடைய கொள்கை பிரகடனத்தை எழுதி வெளியிட்டார் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். அவர்கள் பெயராலே விருதுகள் அளிக்கப்படுகிறது என்றாலும் கூட பெண்களை நேரடியாக நீங்கள் அதனால் கௌரவிப்பீர்கள் என்று நாங்கள் கருத மாட்டோம் என்று இந்த கேரளமொழி அவர்கள் சொல்கிறார்கள். அது ஏற்கத்தக்க உண்மை. ஒவ்வொரு ஆண்டும் பெண்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றன என்றாலும் பெண்களின் பெயராலும் அந்த விருதுகள் வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை ஒரு ஜனநாயக கோரிக்கை. இன்றைக்கு இந்தியாவிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மிகப்பெரிய கட்சியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பல கட்சிகளுக்கு வழிகாட்டுகிற முன்னுதாரணத்தை படைக்கிற கட்சியாக இந்த கட்சி இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு இங்கே சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். இன்றைக்கு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் பொறுப்புகள் புதிதாக நியமிக்கப்பட்டன. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முதலிலே மாவட்ட செயலாளர் பொறுப்பில்
பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை அளித்து இன்றைக்கு 10% அவர்களுக்கு அதிலே வழங்கி அது போதுமானதல்ல. 50 விழுக்காடு அவர்களுக்கு வழங்க வேண்டும். ஆனால் துவக்கமாக இன்றைக்கு இந்தியாவிலேயே பெண்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இடஒதுக்கீட்டை பெண்களுக்கு வழங்குகிற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன். அந்த முடிவை எடுத்து அதை செயல்படுத்தி காட்டியவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். நிச்சயமாக இந்த கோரிக்கையையும் பரிசீலிப்பார் என்று நான் திடமாக நம்புகின்றேன். அன்புக்குரியவர்களே, ஏன் தலித் அல்லாதவருக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரில் விருதளிக்க வேண்டும் என்ற கேள்வி முக்கியமானது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை துறந்துவிட்டு 1954 ஆண்டிலே மாநிலங்களவை உறுப்பினராக தொடர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு சட்டம் வந்தது. தீண்டாமை தொடர்பாக இயற்றப்பட்ட சட்டம். அதிலே பேசுகிற நேரத்தில் அம்பேத்கர் சொன்னார், அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 13 வந்ததற்கு பிறகு சமத்துவம் என்பது நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு மாறாக எந்த சட்டம் இருந்தாலும் நடைமுறை இருந்தாலும் அது இனிமேல் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அறிவிக்கப்பட்டு விட்டதாலேயே இதற்கு முன்பு சமத்துவத்துக்கு எதிராக இருந்த சட்டங்கள் செல்லாமல் போய்விட்டன என்று நாம் சும்மா இருந்துவிடக் கூடாது. நான் சட்ட அமைச்சராக இருந்த போது எந்தெந்த சட்டங்கள் எல்லாம் அப்படி சமத்துவத்துக்கு எதிரான அந்த சட்ட பிரிவு 13க்கு எதிராக இருந்தனவோ அவற்றை எல்லாம் அடையாளம் கண்டு அவற்றையெல்லாம் நான் நீக்கினேன், அவற்றை செல்லாது என்று அறிவித்தேன். இன்னும் சில சட்டங்கள் இருக்கின்றன. 1816 ஆண்டில் சென்னை மாகாணத்தில் உருவாக்கப்பட்ட சட்டம். அதுதான் ஒருவர் ஒரு குற்றம் செய்தால் அவர் எந்த சாதி என்று பார்த்து அதற்கேற்ப தண்டனை வழங்குகிற சட்டம். இந்தியாவில் வேறு எங்கோ அப்படி இல்லை. அது சட்டமாகவே இங்கே இருந்தது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் 1816 ஆண்டில் இயற்றப்பட்ட அந்த சட்டம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு குற்றம் செய்துவிட்டால், ஒரு தவறு செய்துவிட்டால் அவர்களை தொழுக்கட்டையிலே போட்டு பூட்ட வேண்டும். ஆனால் அதே குற்றத்தை மற்ற சமூகத்தவர் செய்தால் அந்த தண்டனை கிடையாது. இந்த தொழுக்கட்டை தண்டனையை ஒழிக்க வேண்டும் என்று அயோத்தியாக பண்டிதர் பலமுறை தன்னுடைய தமிழ் நேட்டிலே வாதாடி இருக்கிறார், போராடி இருக்கிறார். அந்த சட்டம் நீக்கப்படவில்லை. இந்தியா சுதந்திரம் அடைந்தோம், நீக்கப்படாமல் தொடர்ந்தது. எப்படி கிரிமினல் ரைட்ஸ் ஆக்ட் குற்றப்பரமுறை சட்டம் தொடர்ந்ததோ அதுபோல தொடர்ந்தது. அதை நீக்க வேண்டும் என்று 1954 சுட்டி காட்டி அதை நீக்க செய்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அது ஏன் நீக்கப்படாமல் இருந்தது? ஒரு சமூகத்தினருக்கு ஒரு தவறு இழைக்கப்படும் போது, அவர்களுக்கு மட்டும் அநீதி இழைக்கப்படும் போது மற்றவர்கள் ஏன் பார்த்து கொண்டிருந்தார்கள், வேடிக்கை பார்த்தார்கள், அதற்கு எதிராக குரல் எழுப்பாமல் இருந்தார்கள்? அவர்களுடைய மனசாட்சி ஏன் உறங்கிக் கொண்டிருந்தது? அதை தட்டி விடுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி மனசாட்சி விழிப்படைந்து நம்முடைய திரைக்கலைஞர் பிரகாஷ் ராஜ் அவர்களைப் போல, இங்கே மேடையிலே இருந்த பெருமக்களைப் போல மனசாட்சியின் குரலை செவிமடுத்து நீதிக்காக போராட முன்வருகிறவர்கள், வாதாட முன்வருகிறவர்களை நாம் அங்கீகரிக்க வேண்டும். அதற்காகத்தான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த அம்பேத்கர் தொடர் விருதை உருவாக்கி தொடர்ச்சியாக இன்றைக்கு 2024 ஆண்டு வரை தலித் அல்லாத சமூகத்தினருக்கு அதை வழங்கி வருகின்றார்கள். இன்றைக்கும் என்ன நடக்கிறது? ஒரு நீதி அரசர் ஒரு தீர்ப்பு அளிக்கிறார். இப்பொழுது நாட்டிலே பிராமணர்கள் சாப்பிட்டு போட்ட எச்சியல் இலையில் பட்டியல் சமூகத்து மக்கள், மற்ற பிற்படுத்தப்பட்ட மக்கள் போய் படித்து உருள வேண்டும். அப்படி உருண்டால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்ற ஒரு நடைமுறை நாட்டிலே இருந்தது. 2015 ஆண்டில் நீதியரசராக இருந்த திரு மணிக்குமார் அவர்களும் இன்னொரு நீதியரசரும் சேர்ந்த அமர்வு
அது தொடர்பான வழக்கிலே தீர்ப்பளித்து அந்த நடைமுறையை ரத்து செய்தார்கள், தடை செய்தார்கள். இன்றைக்கு மீண்டும் அது அடிப்படை உரிமை, அப்படி புரள்வது ஒருவருடைய அடிப்படை உரிமை, அது மதத்தினுடைய அங்கமாக இருக்கிறது. எனவே அந்த முறையை திரும்பவும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இதே தமிழ்நாட்டிலே எச்சில் இலையிலே பிராமணர்கள் சாப்பிட்டு விட்டு போட்ட எச்சில் இலையிலே மற்றவர்கள் படுத்து புரள வேண்டும் என்று நீதியரசர் இன்றைக்கு தீர்ப்பளிக்கிறார். அண்மையிலே மோகன் கோபால் என்கிற மிக புகழ்பெற்ற வழக்கறிஞர் ஒரு கருத்தை தெரிவித்தார். அரசமைப்பு சட்டத்தை ஒழித்து விடுவார்கள் என்று நாம் சொல்லுகிறோம், அதை ஏதோ அழித்து விட்டு வேற ஒன்றே கொண்டு வருவார்கள் என்று நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்க வேண்டாம். அரசமைப்பு சட்டத்தை அவர் ஒழிப்பார்கள். எப்படி ஒழிப்பார்கள் என்றால் அந்த சட்டத்திற்கு வேறு விதமான வியாக்கியானங்களை சொல்லுவதன் மூலம், அதை வேறு விதமாக இன்டர்பிரட் பண்ணுவதன் மூலமாக அரசமைப்பு சட்டத்தை ஒழிப்பார்கள் என்று எச்சரித்தார். இன்றைக்கு எந்த பிரிவு 13 அடிப்படையில் புரட்சி அம்பேத்கர் வாதிட்டாரோ, எந்த அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக இந்த நாட்டிலே அனைவரும் சமம் என்று ஆக்கினாரோ, அரசியல் சமத்துவத்தை உருவாக்கினாரோ, அந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை உரிமைகள் என்கின்ற விதியையே பயன்படுத்தி இந்த நீதியரசர் இன்றைக்கு இந்த தீர்ப்பை வழங்குகிறார். எவ்வளவு பெரிய ஆபத்தான நிலையில இந்த நாடு இருக்கிறது. இன்றைக்கு ஏன் இதை எதிர்த்து ஒரு பொது சமூகம் கொதித்தெழவில்லை? தமிழ் சமூகம் சனாதனத்துக்கு எதிரானது, சமூக நீதிக்கானது என்றெல்லாம் பெருமை பேசுகிற நாம் இதை மனசாட்சியோடு எண்ணி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அத்தகைய மனசாட்சி கொண்டவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். இதை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்கள். என்றைக்கும் சமூக நீதிக்கு எதிரான ஒரு செயல் நடைபெறுவதால் முதலிலே கண்டித்து குரல் எழுப்புகிற இடமாக பெரியார் தொடர் இன்றைக்கும் இருக்கிறது. அது நமக்கு மகிழ்ச்சி. ஆனாலும் எல்லோருமே எதிர்த்து பேச வேண்டிய நேரம் இது. இதில் நாம் மௌனம் காக்க கூடாது. அதைத்தான் வெளிப்புற பேசுகிற நம்முடைய திரைக்கலைஞர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் இன்றைக்கு நமக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அவர் கட்சியை சேர்ந்தவர் இல்லை, ஆனால் எடுத்திருக்கிற அந்த நிலைப்பாடு ஒரு அரசியல்வாதியினுடைய நிலைப்பாட்டை விட துணிச்சலானது. அதனால்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த ஆண்டு அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே அத்தகைய மகத்தான ஆளுமைகள், மனசாட்சியை உள்ள ஆளுமைகள், சமத்துவத்துக்காக குரல் கொடுக்கிற ஆளுமைகள், அவர்களை இங்கே நாம் பெருமைப்படுத்தி விடுதலை சிறுத்தைகள் பெருமை கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை, வணக்கங்களை தெரிவித்து எனக்கு பேச வாய்ப்பளித்த தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம்.